இப்பொழுது ரெஹனா மேடம் அவர்கள் சற்று உரையாடுவார்கள். இவ்வளோ பேர் இருக்கும்போது, மேடையில் இருக்க பெரியவங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது என்ன முதல்ல பேச சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஓகே. நான் யூஸ்வலாக மனசுலேருந்து பேசுகிறவ. ஐ டோன்ட் ப்ரிப்பேர் எனி திங். யூ கேன் see the tears in my eyes. நான் கடைசியில் பார்க்கும்போது இட் வாஸ் ஸோ குட். such a beautiful அந்த அந்த லாஸ்ட் ஃபேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிஜமாகவே சொல்லணும், ஆல் த மியூசிக் டைரக்டர்ஸ் ஹவ் டன் சச் அ குட் ஜாப். பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க சாங்ஸும் மியூசிக்கும். அண்ட் த ஆக்டர்ஸ் ஹவ் டன் ஸோ வெல். சாக்ஷி looking so beautiful and nice. I'm a director, Vijma, we have to appreciate. You know, with so many constrictions, he did a great job. And wishing him all the best. Especially the last episode was amazing. So heart-touching. And all the technicians, ellarku enoda thanks. It's so beautiful to work with him. He'll never pinpoint something like that and tell you. Just allow you to be free. Whatever you want, you can do. And a nice director. I would love to work with him again. Mr. Arish Arjun, 1 minute. வணக்கம், என்னோட பேர் ஹரிஷ் அர்ஜுன். ஸோ ஐம் பேசிக்லி an ஆக்டர் அண்ட் மியூசிஷியன். ஸோ என்னோட அப்பா இருக்காரு சுரேந்தர், அவர் பேர். அவரும் டைரக்டர் காமராஜும் தே ஆர் லைக் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்பா வந்து அவரு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிருந்தாரு. அவர் நிறைய பேருக்கு வாசிச்சிருக்காரு. ஸோ ஹி பாஸ்ட் அவே லைக் 3 years பேக். ஸோ அவரோட சூழ்நிலை தான் இந்த படம் நல்லா வரும்ட்டு லைக் நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதில் நடித்தவங்க எல்லாருக்குமே அம்மு அபிராமி, பிரேம், வெற்றி, சாட்சி, ராமு சாரோட போர்ஷனும் கடைசியில் வந்த திவ்யா துரைசாமி அவங்களோட போர்ஷனுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அன் ஆக்டர். ஸோ ப்ளீஸ் அண்ட் லைக் டே ஃபேஸ் த ஹோல் டீம். இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். நாங்கள் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. மியூசிக் நல்லா வந்ததுக்கான காரணம் டைரக்டர் சார், அவரோட விஷன். கதை நல்லா இருந்ததுக்காக தான் மியூசிக்கும் நல்லா இருந்திருக்கு. எல்லாருமே ரெஹனா மேம் கூடலாம் ஒர்க் பண்ணுறது இஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் எவரே பார்க்கல இப்படி நான் ஒர்க் பண்ணுவோன்ட்டு. ப்ளீஸ், இது ஒரு சின்ன படம். நீங்கள் வந்து ப்ரெஸ் பீப்புளும் ஜென்ரல் ஆடியன்ஸும் இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மிஸ்டர் சரண்குமார் அவர்கள். தேங்க்யூ. இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காமராஜ் சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சாக்ஷி மேம் அண்ட் வெற்றி சார். நான் 2வது எபிசோட் பண்ணேன், வெற்றி சாரோட எபிசோட். ரெஹானா மேமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எடிட்டர் சதீஷ் அவர்கள், ஓரிரு வார்த்தைகள். முதல்ல இயக்குனர் சங்கத்துக்கு நன்றி. இந்த படத்தை ஒர்க் பண்ண எனக்கு கொடுத்த காமராஜ் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டீமே ரொம்ப வித்தியாசமான ஒரு டீமு. இதில் ஃபஸ்ட்டு திவ்யா துரைசாமி போர்ஷன் என்னை எடிட் பண்ண கூப்பிட்டுருந்தாரு. அப்போ நான் வேறு ஒரு ஒர்க் இருந்ததால் பண்ணலை. திரும்ப நானே கேட்டு அந்த வெற்றி சாரோட போர்ஷன் எடிட் பண்ணேன். மைண்ட் ப்ளோயிங் ஒர்க் பண்ணுறது அவரோட. சின்ன சின்ன கரெக்ஷன் கூட அடிக்கடி வந்து ஒரு 1/2 hour 1 hour கூட திரும்ப ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். அப்படி தான் இந்த படம் ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணதுன்னு இல்லை, ஹோல் படமும் ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து மகேந்திரன் அவர்கள், எடிட்டர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகேந்திரன். இதுக்கு முன்னாடி யாத்திசை அப்படின்ற ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹலோ, யாத்திசை அப்படின்ற ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலியமாக தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காமராஜ் சார் கொடுத்தாரு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபஸ்ட்டு நான் அவரை வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். திவ்யா துரைசாமி அவங்களுடைய போர்ஷன் நான் தான் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த படத்துக்கு. ப்ளஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர்ஸ் அண்ட் ப்ரமோஷன் கட்ஸு, டீசர்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த டீமோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்து கோபராஜ் சார் வந்து ரொம்ப எஃபெக்ட். அது இந்த படம் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க ஒரே ஒரு ஆள் தான் அவரு. நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டு. ஆனால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்றது நான் கூட இருந்து பார்த்ததுனால எனக்கு தெரியும். இது அடுத்த கட்டத்துக்கு அவர் நல்லபடியாக போகணுன்றதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அம்மா அபிராமி போர்ஷன் வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. சினிமாட்டோகிராஃபர் ராஜு ராஜேந்திரன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள். அதற்கு முன்பாக அவருக்கு நமது தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துவார்.
ராஜி ராஜேந்திரன். பரிசி விவசாயோட ஆப்ரேட்டிவ் கேமரா ஒர்க் பண்ணியிருந்தேன். அது பார்த்தா என்னை கூப்பிட்டாரு. இதுக்கு முன்னாடி ரோல் பண்ண ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, என்னோட 2வது படம் அது. இந்த படம் நல்லா வெற்றி ஆகணும்னு ஆசை இருக்கு. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திவ்யா துரைசாமியோட லாஸ்ட் பொசிஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். மீது 3 சாரோட அசிஸ்டன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு பயங்கர காம்படிஷனாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது இப்போ வந்து மிஸ்டர் யுவராஜ் அவர்கள் பேசுவார். இவர் எப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுத்து வச்சுருந்தா அவர்கிட்ட டைரெக்டாக அப்ரோச் பண்ணோம்னா அவர் வந்து ஓப்பனாக பேசி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போடுவார். அது சிம்பிள் கண்டிஷனாக தான் இருக்கும், ஆனால் படம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறாரு. யுவராஜ் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். அதர்மா கதைகளை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். நானும் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். எனக்கு வராதுன்ட்டு ஒரு விஷயம்னா அது டைரக்ஷன் தான். அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ அப்போ இவர் வந்து பேசும்போது டைரக்ஷனும் பார்த்துக்கிட்டு ப்ரொடக்ஷனும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இதுவும் பண்ணிட்டு எப்படி சார் இது ரொம்ப சேலஞ்சான 2 வேலையும் பண்ணியிருக்கீங்களே, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல கதையை வேற கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக வந்து நம்ம இதுக்காகவே சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அவரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் கிடையாது இதில், எல்லாமே 4 நாள்னும் போது இன்னும் எப்படி ஒரு சேலஞ்சான விஷயத்த பண்ணியிருக்கீங்க. நோ மேட்டர் வாட், என்ன ரிசல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். நிறைய ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. வெற்றி ப்ரோ, சாட்சி மேடம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கோ டைரக்டர் மிஸ்டர் ரவி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். வாங்க ரவி. அனைவருக்கும் வணக்கம். படம் பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். நன்றி. முருகேஷ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். மிஸ்டர் ஆனந்த்ராமன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்க இருக்கிற அனைத்து இயக்குநர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் உங்க கதவை தட்டி இருப்பேன் நிறைய வாட்டி. உதவி இயக்குனராக நான் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ட்ரை பண்ணும்போது எல்லாரும் கதவையும் தட்டியிருப்பேன். அந்த மாதிரி தட்டும் போது ஒரு சில பேர் எனக்கு உதவி பண்ணி என்னை அசிஸ்டன்ட் டைரக்டரா ஏற்றுக்கிட்டு எனக்கும் வேலை கற்றுக் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அதில் காமராஜ் சார் வந்து 10 வருஷமா தெரியும். ஸோ அவர் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு கூட டைரக்டர் ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் காமராஜ் சார் மாதிரி ஒரு இயக்குனரை வந்து கண்டுபிடிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் அவரோட அந்த பட்டறையில் வந்திருக்காரு காமராஜ் சார். ஸோ அந்த பட்டறைனா எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அந்த பட்டறையில் இருந்தவர் எப்படி பண்ணுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தை. ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்னோட படத்துக்கும் ஃப்யூச்சரில் எல்லாரும் உதவணுங்கிறது என்னோட வேண்டுகோள். மிக்க நன்றி. விஜய் மில்டன் அவர்கள் பேசுவார்கள். காமராஜ் வந்து 100% இந்த படத்துக்கு வந்து இவன் மட்டும்தான் பொறுப்பு. சார் யாரும் தப்பா நினைச்சுக்க. ஏன்னா ஒவ்வொரு டேவும் நான் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன் அவனோட எஃபர்ட்ஸ். அவன் வந்து தனியா ஒரு ஆளா கேரி பண்ணி சுத்திட்டே இருந்தான். ஒவ்வொரு கதையா எடுத்து எடுத்து என்னோட அசிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எக்ஸப்ட் நம்ம நண்பர். ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். என்னோட எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துட்டு போவான். ஒவ்வொரு தடவை ஷூட்டிங் போகும்போது சரி இன்னைக்கு போறேன் 3 நாள்ல முடிக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி முடிப்பேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போவான். நான் வந்து கோலி சோடா பண்ணும்போது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அதை வந்து அப்படியே நான் இவங்ககிட்ட பார்த்தேன். இன்ச்சு இன்ச்சா படத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து தேங்க்ஸ் பிரதர். ஸ்கிரிப்ட் நம்பருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவர் ஜான் மகேந்திரன் ஏதோ சொன்னார், மகேந்திரன் சார் சொன்னாரு சாப்பிடும்போது ஒரு அரிசி கீழே விழுந்துருச்சு, அவன் சாப்பாடு சோறு கீழே விழுந்துருச்சு. அப்போ மகேந்திரன் சார் சொன்னார் அதை பார்த்துட்டு, பாவம் இல்லை இது அப்படின்னு. ஏன் இல்லை எங்கேயோ ஒரு நிலத்துல வளர்ந்து காக்கா குருவிக்கெல்லாம் தப்பிச்சு அப்புறம் மூட்டை கட்டும் போது அங்கிருந்து மூட்டையில கீழே விழாம மூட்டையில ஏறி வண்டியில ஏறி எங்கேயோ மார்க்கெட்டுக்கு போய் ஏதோ கடைக்கு போய் கிளீன் ஆகி கடைசியா குக் ஆகி உன் பிளேட்டுக்கும் வந்து இப்படி கீழே விழுந்து பத்தியா, அதுக்கு லைஃப் எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்பதான் அவனுக்கு வந்து உரைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே இப்போ இண்டஸ்ட்ரி இருக்க நிலைமையில
ஒரு படத்தை வந்து இன்ச் இன்ச்சா பண்ணி ரிலீஸ் பண்ணி அது தேட்டருக்கு கொண்டு வரதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு வழி ஆயிடுது. எல்லாம் நடந்தும் ரிலீஸ் ஆக முடியாம எவ்வளோ படங்கள் இருக்கு. ஸோ அந்த சோறு வந்து அதுக்கு இதுதான் எனக்கு உதாரணமா தெரிஞ்சது. அப்படி ஒரு படுக்கையை செஞ்சு வச்சுட்டு காமராஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா, எவ்வளோ நாள் அங்கேயும் இங்கேயும் ஓடனா, எத்தனை பேர் பார்த்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அது ஸ்க்ரீனுக்கு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். அட்லாஸ்ட் இப்போ வந்து படம் வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கு, 4 கதைகளுமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. காமராஜுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கிறதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இயக்குனர் காமராஜ் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. சாருக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. விஜயமுருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. விஜயமுருகன் சார் வந்து எனக்கு கோலிசோடாலேருந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு, அழகாக இருக்கிற பயமாக்கிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மாரல் சப்போர்ட்டு ப்ளஸ் இந்த படத்துக்கு வந்து ரெட்டி டீமில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சாரோட எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, எப்போ வேணால் எனக்கு சொல்லு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நான் வந்து நிறைய உதவிகள் அவரோட எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இந்த படம் வந்து ஏன் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, நம்ம அஸ்னேட்டாக தான் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அது போயிட்டு தான் இருக்குது. என்ன கதை ரெடி பண்ணுறோம், பெரிய ஹீரோ அப்ரோச் பண்ணுறோம், ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறோம். ஏதோ ஒரு காரணத்தால் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த கதையை பண்ண முடியல, திரும்ப ஒரு கதை பண்ணுறோம். இப்படின்னு மாறி மாறி திரும்ப அதே நடந்துகிட்டே இருக்குது 10-12 வருஷமா. அப்போது இதில் ஏதோ ஐடியாவில் பிரச்சனையா, நம்ம சைடில் எதுவும் பிரச்சனையா, இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் இதை வேறு ஐடியா பண்ணணுமா அப்படிலாம் யோசிச்சு அப்புறம் தான் நான் ஒரு ஐடியா வந்தேன். சரி, இண்டிபெண்டண்டாக ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த படம். அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணோம்னா அது வந்து பட்ஜெட் அதிகமாகும். அப்போது ஒரு ஆந்தாலஜியாக பண்ணோம்னா மல்டி ஸ்டார்ஸை உள்ளே போட்டுடலாம். அந்த டைமில் வந்து ஆந்தாலஜிங்கிறது 1-2 படங்கள் தான் வந்திருந்தது. பாபக்கதை ரிலீஸ் ஆகிருந்தது, நவரசா அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்தது. ஸோ அந்த பேட்டர்னில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான கதைகளெல்லாம் தோணும்போது ஏற்கனவே நான் வச்சிருந்த மெயின் கதைகளை நான் வந்து ஆந்தாலஜிக்காக மாற்றினேன். ஸோ அதனால தான் ஒவ்வொரு கதையுமே இப்போ சொல்கிறாங்க, சில கண்டென்ட்லாம் வந்து இந்த தனி கண்டென்ட்டை வந்து படமாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து உண்மையாக படத்துக்காக தான் வச்சிருந்தது, அதை தான் நான் மாற்றி இது வந்து அப்போ இந்த ஆந்தாலஜி படம் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணேன். இப்போ அதுக்கு வந்து பட்ஜெட்டு அப்படிங்கும்போது அது ப்ரொடியூசருங்கிறது திரும்பவும் நான் வந்து தேட ஆரம்பிச்சு அது டைம் போகும். அதனால என்ன பண்ணேன், என் நண்பர்களெல்லாம் அசம்பிள் பண்ணேன். அந்த கதை தான் என்னை ஏற்கனுச்சு. அந்த கதை எப்படியாவது நான் படமாக பார்க்கணுங்கிறதுக்காக நான் என்னென்னமோ செஞ்சேன். இருக்கிற கடன்லாம் வாங்கினேன், என்ன லிஸ்ட்டு போட்டு கடை வாங்கினேன், ஆட்கட்டு கடை வாங்கினேன், என்னோட அம்மாவோட நகையை ஆட வச்சேன், இப்படின்னு என்னென்னமோ செஞ்சுட்டேன். ஆனால் அது இப்போ வந்து படமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். முதல்ல எங்கள் அம்மாவுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எனக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால என்ன நோக்கத்துக்காக நான் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சனோ அது வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன். நான் ஸோ நான் போட்ட காசும் வந்துடும், நான் வந்து லாபமே சம்பாதிப்பேன். அது வந்து எனக்கு இந்த நோக்கம் வந்து இந்த படத்தை நிறைவேறிச்சு. நான் ஒரு அசிஸ்டன்ட்டாக ஜெயிச்சிட்டேன். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கெல்லாம் படத்தை போட்டு காட்டினா தான் என்னோட ஜேர்னி வந்து நிறைவாகும். எல்லாரும் நல்லான்னு சொன்னாங்க. உங்களோட விமர்சனம் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உடனடியாக வந்து நம்ம போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் யூனிட்டாக போட்டேன். உங்களோட நிறைகுறைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தலைவலியும் ஏற்றிக்கிறேன். இதில் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பித்து டிசைன் பண்ணப்போ இந்த படத்துக்கு ஒரு முகம் தேவைப்படுச்சு. ஹீரோ யார், எல்லா கதைக்குமே இந்த படத்துக்கு யார் ஹீரோ அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ புது முதல் சொன்னோம்னா அந்த என்னை வந்து சாதாரண நடிச்சு கடந்து போயிடுவாங்க. அப்போ ஒரு பேர் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நான் வந்து கண்டுபிடிச்ச பேர் தான் வெற்றி. அப்படின்னு சொன்ன உடனே வெற்றி இருக்காரா, அப்போ கதை கரெக்டா இருக்கும், அவரு வந்து சும்மா அந்த ப்ராஜெக்ட் வரமாட்டாரு, அப்புறம் வெற்றி இருக்காருப்பா, அப்புறம் என்னப்பா நீ தச்சு வைப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டிசைன் சொல்லும் போதும் டிசைன் காட்டும் போதும் அந்த படத்தோட கேஸ்டிங் சொல்லும் போதுமே வெற்றி பேர் சொன்ன உடனே அது வந்து உண்மையாவே வந்து அந்த கதை பிடிச்சதான். படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும் இது ஏன் வெற்றி நடிச்சாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கதையில வந்து நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சாரு. நான் அந்த ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் எடுத்தேன், திரும்ப எடுத்தேன், விடிய போச்சு அந்த ஷூட்டிங்லாம். ஆனால் முகம் சுளிக்காம அவ்வளோ கோஆபரேஷன் வெற்றி, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் இந்த கேரக்டருக்கு இது அவரோட ஒய்ஃப் கேரக்டருக்கு வந்து எனக்கு ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு ஒய்ஃப் கேரக்டர் தேவைப்படுச்சு. அதுக்காக நான் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது முதல் ஆப்ஷனாகவே எனக்கு சாக்ஷி கிடைச்சாங்க. சாக்ஷி வந்து மிக டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட், எந்த வித இதுவும் இல்லாமல் ரொம்ப டெடிகேட்டிவாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னா அவங்க நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. நம்ம எந்த படத்தில் நடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மில்லியன்ல இன்ஸ்டால ட்விட்டர்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களாம் இறங்கி ப்ரமோஷன் பண்ணுறாங்க. நம்ம படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவங்க வந்து கான்டெஸ்ட்லாம் போட்டாங்க. அதாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சம்திங் ஏதோ அப்படிலாம் கான்டெஸ்ட் போட்டாங்க. லைவ் வந்தாங்க, லைவ்ல வந்து இந்த படத்தை வந்து அவரம கதைகளை இது பூஸ்ட் பண்ணாங்க. அப்படின்னு அந்த படத்துக்காகவே வாழ்ந்தாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த இவங்க அமோபிராமி, திவ்யா தேவசாமி அவங்களுமே ரொம்ப டெடிகேட்டிவா இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அழகா நடிச்சாங்க. அப்புறம் அனுபரமி மேடம், ஸ்ரீதேவா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
இதில் சில ப்ரொடக்ஷனில் சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல. ரொம்ப அந்த கதைக்காகவே அவங்க வந்து வாழ்ந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் பூராம் சார் மிஸ் பண்ணிட்டேன். பூராம் சார் வந்து ஃபர்ஸ்ட் அவரை வச்சு தான் ஆரம்பித்தேன். அவர் தான் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சாச்சவரே. அவரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து இந்த படம் வந்து ஒரு ஒருத்தான படமாக மாறிச்சு. அவர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்தடுத்தது வந்தாங்க. அதுக்கு வந்து அவர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் வந்து இந்த படத்தை பார்க்க முடியாது, அவர் டப்பிங்ல பார்த்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு. அவர் எனக்கே கால் பண்ணாரு, டப்பிங் முடிச்சிருப்பா சீக்கிரம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு எதுவும் தோணி இருக்கு. நானும் போய் டப்பிங் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்ல அவர் இல்லாமல் போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் என் கூட தான் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் 4 டெக்னீஷியன்ஸ். இந்த கதைக்கு ஏன் நான் 4 டெக்னீஷியன்ஸ் போனேன்னா, நான் முதல்ல வந்து நானே இது 4 டைரக்டர் தான் வழக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க அந்தாலஜினாவே. அது ஒரு கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக 4 டெக்னீஷியன்ஸ் போனேன். எனக்கு 4 கேமராமேன்ஸ். இது அம்மோபிரான் போர்ஷன் வந்து எம்எஸ் பரணி அப்படின்னு சொல்லி பண்ணாரு, சாரோட அசிஸ்டன்ட். அப்புறம் வெற்றி போர்ஷன் வந்து கேகே அப்படின்னு பண்ணாரு, அவரும் சார் அசிஸ்டன்ட். 3வது ஜெபின் ரெஜினால்ட் அப்படின்னு சொல்லி இந்த பூராம் போர்ஷன் பண்ணாரு. 4வது திவ்யா தர்ஷன் போர்ஷன் ராஜீவ் ராஜேந்திரன் பண்ணாரு. எல்லாமே சிறப்பாக அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அவங்க போர்ஷனை அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக அவங்க பண்ணாங்க. இது சில பேர் சொல்லுவாங்க இந்த கதையில் உள்ள கேமராமேன் ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அந்த கதைக்காக அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக தான் பண்ணாங்க. அந்த கதைக்கு ஒரு தன்மை இருக்கும்ல. அந்த கதை சில கதை வந்து பல லொகேஷன்ஸ்ல இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சில கதை வந்து ஒரே லொகேஷன்ல இருக்கும், அது ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த கதை வந்து ஒரே லொகேஷன் போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கும். அதுதான் அவருடைய கதைக்கு தன்மையா என்ன வேணுமோ அதை வந்து கேமராமேன்ஸ்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி மியூசிக் டேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அம்மோ ப்ரொடக்ஷன் வந்து ஏஆர் ரஹ்னா மேம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மாடர்ன் டச் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு கொண்டதுக்கு அப்புறம் ஒரு கோயர் எஃபெக்ட் ஒரு போட்டாங்க. அந்த பேர் அவங்கள்ட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். அப்புறம் நான் அந்த அண்ணன் வர வழியோடு கானா சாங் நான் கேட்கவே இல்லை. RR போட்டு அவங்க போட்டு காட்டப்போ அந்த சாங் அப்படியே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன மேம் அப்படின்னு சர்ப்ரைஸாக இருக்கு நான் போட்டேன் அப்படின்னாங்க. அதாவது அவங்க அந்த சாங் கேட்காமே போட்டு கொடுத்தாங்க. அந்த மாடல் சாங் தான் சொல்லியிருந்தேன், எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க இருக்கிற மியூசிக் டைரக்டர்ல ஃபர்ஸ்ட் பேர் சொன்னோடனே ஏஆர் ரஹ்மான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. 2வது போர்ஷன் வந்து வெற்றி போர்ஷன் வந்து சரண்குமார் பண்ணாரு. அவர் ஆயுர்வேத இன்ஜினியராக இருக்காரு. 2 படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. RR பண்ணியிருக்காரு, ஒரு சாங்கும் பண்ணியிருக்காரு. 3வது போர்ஷன் வந்து ஹரிஷ் அர்ஜுன். அவரோட RR வந்து செம சூப்பர். அவர் வந்து அவரோட ஸ்டுடியோ போட்டு காட்டினாரு. அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஆகா அப்படியே ஒரு ஜிவ்வுன்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. கரெக்ஷன் இல்லை, 90% ஓகே அடிச்சு கரெக்ஷன் மட்டும் பண்ணோம். அப்புறம் 3வதா SN அருணகிரி இந்த திவ்யா தர்ஷன் போர்ஷன். அவர் வந்து 2 சாங் பண்ணாரு. வேற ப்ராஜெக்ட் காரணமா அவர் வந்து RR லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து திரும்ப ஹரிஷ் அர்ஜுன்ட்டு வந்தேன், நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னா ஹரிஷ் அர்ஜுனும் அந்த இதை சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எடிட்டர்ஸ் மட்டும் 4 வகையில் ட்ரை பண்ணல. நான் வந்து அதை ட்ரை பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து அம்மோபுரம் போர்ஷன் வந்து கோபாலகிருஷ்ணன் பண்ணாரு. 2வது வந்து வெற்றி போர்ஷன் சதீஷ் குருசோவா பண்ணாரு. 3வது ஜெபின் ரெஜினால் இது எடிட்டர் நாகரம் பண்ணாரு பூராம் போர்ஷனு. 4வது மகேந்திரன் கணேசன் பண்ணாப்புல. அது எல்லாமே ரொம்ப எனக்காக சப்போர்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் இதோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு யுத்தம் மாதிரி தான். ஒரு டைரக்டர் ரிலீஸ் ஆகிற படத்துக்கும் ஒரு ரிலீஸ் பண்ற ப்ரொடியூசருக்குமே. ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை யார் பிடிக்கிறது கைப்பற்றுறது அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட தந்திரங்களையும் ஐடியாக்களையும் அவங்க பிரயோகிக்கிறாங்க. அந்த இதில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை ராஜா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம வந்து இதோட நோக்கம் நிறைவேற்றிட்ட டைரக்டர் ஆகிட்டேன். அதனால நான் வந்து தப்பாக சொல்லலை. என்னன்னா ஒரு வார்லையும் லவ்லையும் நம்ம நிறைய ஐடியாக்களை எந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். சினிமாவை வந்து ஓட வைக்கிறதுலையும் நம்ம வந்து எல்லா ஐடியாஸும் இந்த ஐடியாஸெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டைரக்டராக வந்து அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சது. இதை பற்றி நீங்களாம் நிறைய எழுதணும். எழுதினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நிறைகுறைகளை என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்து திரு வெற்றி அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த காமராஜ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ஆல்ரெடி 3 படம் ஷூட் முடிச்சிட்டாரு. 4வதாக ஒரு படம் ஷூட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும், ஒரு 1/2 hour தான் வரும் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு எனக்கு ஆந்தாலஜின்ற போது பெருசாக ஒன்றும் இதாகலை. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கேட்டேன், அது கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இது சொசைட்டிக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து பட்ஜெட்லாம் பார்க்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி கொடுத்தேன். ஸோ ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்துருக்கோம். வெளியே எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றது நீங்கள் தான் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து சஞ்சீவி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் ப்ளீஸ். வாங்க, நீங்கள் மடங்கு நின்றதுனால தெரியல, கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் காமராஜ் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் வந்து டாக்டர் பீஸ்டில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான்.
பண்ணி கொடுங்கன்னு சொன்னார், பண்ணி கொடுத்தேன். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு ஆந்தாலஜி. நம்ம வெற்றி நண்பர் தான், அப்புறம் ஹரிஸ் மியூசிக் டைரக்டர், அவரும் நண்பர் தான். நிறைய பேர் நண்பர்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் தான், மீடியா தான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. ஸ்ரீ தேவா அவர்கள் பேசுவார்கள். கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க அப்புறம். இந்த நேரத்தில் இவ்வளோ பேர் ஒருத்தருக்காக ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னா நம்ம காமராஜ் சாருக்காகவும் அவருடைய உழைப்புக்காகவும் மட்டும்தான். இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. வருக. என் பேர் ஸ்ரீதேவா, நான் திருச்சி பையன். ஒரு 7-8 வருஷமாக போராடி இப்போ தான் எனக்கு ஒரு படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக எனக்கு கிடச்சிருக்கு. விஜய் தொலைக்காட்சியில் நம்பர் 1 சீரியலில் தொடர்ந்து 2 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த 4 கதைகளில் நம்ம வெற்றி அண்ணன் நடித்த கதைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் திருச்சியில் இருந்த பிறந்தே வெற்றி அண்ணனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். வெற்றி அண்ணன் செலக்ட் பண்ணுற கதையில் ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். 8 தோட்டாக்கள் படத்தை நான் தேட்டரில் போய் திருச்சியில் ரசித்தேன். அதுக்கப்புறம் ஜீவின்ற படத்தையும் நான் ரசித்தேன். ஜீவின்ற படத்துக்கு நான் பெரிய ஃபேனாகவே மாறிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வெற்றி அண்ணனோட படங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஏற்கனவே 10-15 படம் நடித்த ஒரு ஹீரோ ஃபைட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையை, ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அது சரியாக மக்கள்கிட்ட போய் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அது நல்ல ஒரு ரீச் ஆகி வசூல் ரீதியாக ஜெயிச்ச படங்கள்னு பார்த்தா கம்மியான அளவில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லணுன்ற ஒரு கதையை எடுக்கிறதுக்கு நடிக்கிறதுக்கே ஒரு பெரிய சேலஞ்ச் வேணும். அதை எடுத்து நடித்த வெற்றி அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதுபோக நேற்று முந்தா நேற்று வரைக்கும் இந்த தேட்டரி கிடைக்கிற விஷயம் அப்படின்றது வந்து மற்றவங்களோட பிரச்சனையாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது தேட்டரி கிடைக்கிறதுல இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி புது இயக்குநர்கள் ஒருத்தரும் வரும்போது தான் புது புது விஷயங்கள் திரையில பார்க்க முடியும். அது மக்களுக்கு போய் சேரணும் முதல்ல அந்த மெசேஜ். ஸோ அதை பத்திரிகையாளர்களும் சரி, மற்ற இயக்குநர்களும் சரி, இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ நல்ல வழியில கொண்டு போய் சேர்த்து எங்கள் மாதிரி புதிய கலைஞர்களை மேலும் மேலும் அடுத்த லெவலுக்கு போக எங்களுக்கு வழிவகுத்து தரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்து அனுபரமி எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இதோட கதையோட தலைப்பே வந்து தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தர்ம கதைகள் தான் வச்சுருக்கணும், அதர்ம கதைகள்னு வச்சுருக்கக்கூடாது. காலையில் எழுந்துறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. அது வீடாகட்டும், சொசைட்டி ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதெல்லாம் எக்கச்சக்கமான ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை வெளியே எடுத்து சொல்லி அது உங்கள் முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுக்கு நீங்கள் தர்ம கதைகள்னு ஃபஸ்ட்டு பேர் வச்சுருக்கலாம் சார். ப்ராக்கெட்டில் வேணால் ஆணு போட்டுக்கலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆகட்டும், இன்னைக்கு ரவுடிசம் ஆகட்டும், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, ஆஸ் இட் இஸ் நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அதை ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டிங்கோட ரேஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய படங்களுக்கு இருக்கிற ஒரு டார்ச் லைட் வந்து சின்ன அகல் விளக்குக்கு கண்டிப்பாக இருக்கிறதே கிடையாது. உப்புன்னு ஊதுனா அணைஞ்சிரும். ஆனால் அந்த அகல் விளக்கு நமக்கு கொடுக்குற ஒரு ஏகாந்தமான ஒரு அமைதியும் ஒரு அழகான ஒரு வெளிச்சமும் பெரிய படங்களால் நிச்சயமாக கொடுக்க முடியாது. பெரிய படங்கள் நமக்கு கொடுக்கறதுன்னா தேவையில்லாத பதட்டம், அநியாயத்துக்கான ஒரு வன்முறை, இந்த மாதிரி கதைகளெல்லாம் எடுக்கிறதுக்கு யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. துணிஞ்சு வந்து எடுக்கிறதே பெரிய விஷயம். அவங்களுக்கெல்லாம் நம்மள தான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது தான். நம்ம கெஞ்சவே கூடாது. ஆக்சுவலி நம்ம ஒரு நல்ல படைப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரு விளம்பரமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஹியூமானிட்டி தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண வைக்கணும். நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் இது செய்யுங்கன்னு சொல்லி பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம புத்தி சொல்கிற ஸ்டேஜெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது. ஆஸ் இட் இஸ் ஒரு நல்ல படிப்பை உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே இசையமைப்பாளர்லேருந்து இயக்குனர்லேருந்து அதுக்கு பின்னாடி உழைச்ச ஒவ்வொருத்தருமே எதிர்காலம்னு ஏதாவது ஒன்று இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இதில் பயணிக்கல. நாம் இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரி நல்ல படைப்புகள்லாம் நாளைக்கு நிறைய வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பாராத ஒரு கனவு அவங்க எல்லாருக்குள்ளேயுமே இருந்திருக்கு. அது கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. எல்லாரும் ஒத்துழைப்புங்க நினைக்கிறேன். நன்றி. நடக்கும் மேடம். சாக்ஷி அகர்வால் அவர்கள். ரொம்ப சூப்பராக பேசுனீங்க நீங்கள். ஸோ இன்ஸ்பைரிங். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, இன்றைக்கி அதர்ம கதைகள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கதைகள் வந்து மக்களுக்கு சேரணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பிக் தேங்க்ஸ் டு காமராஜ் சார். பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் டெல்லிங் சார். ஆனஸ்ட்லி நான் உங்களுக்கு முந்தானேத்து கூட ஃபோன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் என் அம்மா
ஸ்க்ரீனில் தியேட்டரில் என் பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபுல் கிளாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தட் திஸ் இஸ் அமேசிங் கண்டென்ட். ஸோ 4 கதையுமே பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் அம்மா செட் நல்ல கண்டென்ட்டில் நீ ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ விஜய் மில்டன் சார் ஃபார் த சப்போர்ட். அண்ட் தேங்க்யூ யுவராஜ் சார் ஃபார் ஹெல்பிங் அஸ் டேக் திஸ் மூவி டு த தியேட்டர்ஸ். ஐ ஃபீல் காமராஜ் சார் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க ஃபார் அப்கமிங் டைரக்டர்ஸ். ஏன்னா ஒரு நல்ல தாட் இருக்கிறது இஸ் அ குட் திங், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தியேட்டர்ஸில் கொண்டு வரது இஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். அண்ட் ஐ திங்க் if Kamraj sir can achieve it, he is a big inspiration to all of you as well. So thank you so much for coming and helping us in the celebration process. Thank you. அடுத்ததாக நமது தலைவர் அவர்கள் அதர்ம கதைகள் அந்த டீமை பற்றியும் படத்தை பற்றியும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வார். பாயிண்ட் என்ன பாயிண்ட், நல்ல படம் எடுத்திருக்காரு. அதே பெஸ்ட் பாயிண்ட் இஸ் மேட் அ குட் மூவி. அதாவது பொதுவாகவே நமது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திலிருந்து ஒரு உறுப்பினர் படம் பண்ணாருன்னா நம்மளை விட சந்தோஷப்படுறதுக்கு, நம்மளை விட பாராட்டுறதுக்கு வேறு யாரும் கிடையாது. அதுக்காக தான் இவ்வளவு பேரையும் நாங்கள் இன்றைக்கி பாராட்டிகிட்டு இருக்கோம்னா தட் இஸ் பிகாஸ் யூ பிலாங் டு அவர் ஃபேமிலி. ஸோ நம்ம ஃபேமிலியில் ஒரு அன்பு சகோதரன் அவருடைய சிரமங்கள் எல்லாம் சொன்னார். ரொம்ப நாசுக்காகவும் அழகாகவும் அம்மா நகையை கூட அடமானம் வைக்கன்னு சொன்னார். அது உங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை காட்டுது. நிச்சயமாக அவங்க ஆசீர்வாதம் தான் இந்த படத்தோட இப்போதைக்கு கிடைச்ச வெற்றி. இது நிறைய விருதுகளை பெற்றுத்தரும் இந்த படம். அதுக்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க. விருதுகள் எல்லாம் வரும்போது இந்த படத்தோட ரீச் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா சிலதெல்லாம் நம்ம போராடி தான் பெற வேண்டும். சுதந்திரமே நம்ம போராடி தானே வாங்கணும். அதனால் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நம்மளையெல்லாம் வாழ விட்டுற மாட்டாங்க. நம்ம வாழணும்னா நம்ம ஒவ்வொரு இயக்குனர் அப்படி தான். வெற்றி பெற்ற இயக்குனர்கள் எல்லாமே ஒவ்வொரு வாசல்லையும் ஏறி ஒவ்வொரு பிரச்சனையும் சந்தித்து பல பேர் எனக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பளம் பாக்கி கொடுக்கறது இன்னைக்கு வரையிலும் என் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே நான் சம்பளமே வாங்கலை. அதெல்லாம் வெளியே கூட சொல்கிறது இல்லை. சொன்னால் அடுத்தவன் படம் கொடுக்க மாட்டான். அப்போ இருந்த சூழ்நிலை. அதையும் மீறி ஜெயிச்சிருக்கோம்னா நம்ம பெரியவங்களோட ஆசீர்வாதம். அப்புறம் 2 விஷயம், இன்னைக்கு சினிமா மட்டும் இல்லை, எல்லா துறைகள்லையும் திறமையானவர்கள் வெற்றி பெறுவது குறைவு, அதிர்ஷ்டசாலிகள் வெற்றி பெறுவது அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திறமைசாலியாக வெற்றி பெறுவது உங்களுக்கு உங்களுடைய அஸ்திவாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்குன்னு நினைங்க. ஏன்னா உன்னுடைய வே ஆஃப் அப்ரோச். இன்னைக்கு இத்தனை கலைஞர்கள், இன்னைக்கு ரகனா மேடம் இருக்காங்க, சாக்ஷி இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட். ஷி சப்போர்ட்ஸ் ஆல் த குட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும். அது எந்த இனிபிஷனும் கிடையாது. எனக்கு தெரியும், நம்ம ஒரு விழாவுக்கு கூட நீ டான்ஸ் ஆடணுமா உடனே ஓகே சார். அந்த மாதிரி நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கணும் சிறந்த நடிகர்கள். அதில் குறிப்பாக வெற்றியை சொல்லணும்னா ஒரு சிறந்த கதை. இந்த கதை மூலமாக மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது போய் சேரணுன்றதுக்காகவே இது ஒத்துக்கிட்டு பண்ண பாருங்க. வெற்றி ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறது, அவருக்கு நிறைய படங்கள் இருக்காது, எல்லாத்தையும் விட்டுட்டு கூட பயணித்தது வெற்றியோட ஒரு பெருந்தன்மையை காட்டுது. ஸோ வெற்றி நம்ம சங்கத்துக்கு உண்டான ஒரு நடிகர். ஒரு மிகச்சிறந்த ஒரு கதையை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கேட்பாரு. அதுக்கு கால நேரம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வெற்றி. ஏன்னா திரும்ப நம்ம சங்கத்தில் போடுற திரைப்படங்களுக்கு வெற்றி நடிக்கிற படங்களில் வெற்றி வராமல் இருந்ததே கிடையாது. வெற்றி என்கிற ஒரு ஹீரோ தான் எல்லா திரைப்படங்களுக்கும் அவர் வருவார். தம்பி ஓகேண்ணே வந்துடுவார். இப்போ இட் ஷோஸ் நம்ம நல்லவங்கெல்லாம் சேர்ந்து நல்ல படம் எடுக்கிறதுக்கு நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற ஒரு ஆள் தான் வெற்றி. அவரை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம காமராஜ் அழகாக தேடி கண்டுபிடிச்சு அந்த 4 எபிசோடுக்கும் 4 கதைகளுக்கும் அந்த கதாபாத்திரங்களை அழகான கதாபாத்திரங்களுக்கு யார் சரியான ஆட்களாக இருப்பாங்கன்றது தேர்வு செய்வதில் ரொம்ப ரொம்ப திறமையை காட்டிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு வெளியே எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் லாஸ்ட் எபிசோடு கொஞ்சம் பார்த்தேன். அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தது. அந்த தாய்மை தான் கடைசியில் வெல்லுது. இந்த பழி வாங்குதல் எப்பவுமே ஜெயிக்கிறது கிடையாது.
அந்த மேட்ரு ரியலி டன். அந்த ரீரெக்கார்டிங் ப்ரொசஸ் நல்லா இருந்தது. சாரி ரகனா, நான் உங்களுடைய இது பார்க்கல, நான் பார்த்துறேன். பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் கட்டுற. அப்புறம் ரெண்டாவது தம்பி யுவராஜுக்கு வந்து எல்லாரும் இன்னொரு தடவை கை தட்டுங்க. ஒரு நல்ல படம் எடுத்து அதை விற்க முடியலன்னா யுவராஜுக்கு ஃபோன் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி தம்பி, அதாவது சினிமா மேலே இருக்கிற ஆசை, பணத்து மேலே இருக்கிற ஆசை இல்லை, கிடையாது. ஒரு சினிமா நல்ல சினிமா இருக்கணும், நல்ல கலைஞர்கள் இருக்கக்கூடிய படத்திற்கு துணை நிற்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அவர் வந்து டைரக்டர், நடிகர் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இதையும் சேர்ந்து பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு, வாழ்த்துகள், கைத்தட்டலையும் கொடுத்துருவோம் நம்ம சங்கத்தின் சார்பாக. தொடர்ந்து காமராஜை போல பல பேருக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் நம்ம தம்பி விஜய் மில்டன் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் நமக்கு ஜூனியரு, அடையார் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டா, சென்னை ஃபில்ம் இன்ஸ்டியூட். ஓகே. இவர் விஜய் மில்டனுடைய முதல் படத்தோட வெற்றி விழாவில் நான் தான் ஷீல்டு கொடுத்தேன். விஜய் வச்சு எடுத்த படம். அப்போ விஜய் பேசவே மாட்டார். நான் பேசுகிறாப்பா அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ இருந்து அதே விஜய் மில்டன் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் உதவியாளருக்கு உதவிகரமாக இருந்திருப்பீங்கன்றது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதுக்காக விஜய் மில்டன் அவர்களுக்கு. அதே மாதிரி நம்ம சங்கத்திலேருந்து யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன கரெக்ட் தானே? எல்லாம் பயன்படுத்திக்கங்க. அதாவது அறிவாளிகளுக்கு, அதாவது எப்போ ஒரு பழமொழி உண்டு, அறிவுள்ளவன் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். அந்த அறிவுள்ளவனுக்கு ஒரு தூண்டுகோலா, உந்து சக்தியா ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு சின்ன எப்படி படகு உடஞ்சி போன கடைசியில் அந்த 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 ஒரு போர்ஷனை பிடிச்சிட்டு கரை சேர்றது ஒரு 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 கதை இருக்கு இல்லையா? ஒரு இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டியன் 3 பேர் கப்பலில் உடஞ்சி போச்சு, ஒரு போட்டில் போனால் உடஞ்சி போச்சு. அப்புறம் இந்து சொன்னாரா எனக்கு இவர் இருக்காரு, ஒரு கிறிஸ்டியன் சொன்னாரா எனக்கு வந்து ஜீசஸ்ன்னு சொன்னால் அவர் வந்து காப்பாற்றிடுவாருன்னு. அப்புறம் ஜீசஸ் சொல்லியிருக்கா, ஜீசஸ் வந்து காப்பாற்றிட்டார். அப்புறம் அல்லா பேர் சொல்லியிருக்காரு, அவர் இஸ்லாமியரை காப்பாற்றிட்டார். நம்ம ஆளு வருவாரா, பிள்ளையார் வருவாரா அப்படின்ட்டு சரி கூப்பிட்டு பார்ப்போன்னு பிள்ளையார் கூப்பிட்டாரு. பிள்ளையார் வரல. பக்கத்தில் இந்த போட்டோட ஒரு கட்டை மட்டும் பக்கத்தில் வந்திருக்கு. அதை எட்டி உதச்சி விட்டான். அவரும் செத்து போயிட்டான். சித்த கடைசியில் மேலே போய் கேட்டானா, என்ன சாமி எல்லா கடவுளும் வந்து காப்பாற்றிப்பாங்க, நீங்கள் என்ன வர்ற? ஏண்டா முட்டாப்பையில் அந்த கட்டையா பக்கத்தில் வந்தது நான் தாண்டா, அதில் ஏறி வெளியே வர வேண்டியதுதானே. ஸோ அந்த கட்டைகளாக நம்ம சினிமாவில் நம்ம முயற்சி பண்ணுகிற உண்மையாக திறமைசாலிகளுக்கு சில கட்டைகள் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு அதை பற்றி கொண்டு நம்ம வந்து அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அதை நிறைய பேர் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நானே ஒரு 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 நண்பர்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். உதவியெல்லாம் வாங்கிட்டு எங்கள் ஃபோன் பண்ணுறதே நிறுத்திட்டானுங்க. ஏன்னா அவங்க தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அந்த பையன் நல்லா எடுப்பாருங்க, அவருக்கு கொடுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறதே ஒரு ஏன்னா அவன் நல்லா எடுப்பானானே தெரியாது. அதையும் மீறி ஒரு ஆசையில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணுறதே நிறுத்திட்டான். கடைசியில் படத்தில் பிரச்சனை வந்த கடைசியில் திருப்பி ஃபோன் வருது. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இது பண்ணுறோம். ஸோ ஆக நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த மேடையில் இருக்கிற நண்பர்களைப் போல நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு குரூப்பை நீங்கள் வந்து செட் பண்ணணும். உங்களை நம்புகிறவர்கள், நீங்கள் நம்புகிறவர்கள் யார் யார், அந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியால் மட்டுமே இந்த மாதிரி ஒரு வெற்றி படத்தை, அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு படத்தை உருவாக்க முடியும் என்பது உண்மை. இது தொடர்ந்து நடக்கட்டும். வெல்க, வாழ்க. அதர்ம கதைகள் தர்ம கதைகளாக மாற்றிருக்கீங்க. அதுதான் மேட்ரு. அதர்ம ஒரு 2-3 ஷோ தான் போட்டேன். 3வது ஷோலே யுவராஜ் சார் வந்தார். உடனே அது டேக் ஆஃப் ஆச்சு. நான் ஒரு கலக்கத்தில் தான் இருந்தேன், இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இவர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வெளியே வந்து பைட்ஸ் கொடுக்குறதுக்காக கேமரா வச்சுருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் பைட்ஸ் கொடுத்துட்டு போங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். அதர்ம கதைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதர்மம்
கதைகள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு. பட் வந்து நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிம். இது வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் வந்து லைஃப்பில் வந்து பண்ணக்கூடாது. அந்த தவறுகள் வந்து பண்ணோம்னா லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு எட்ஜுக்கு போயிட்டு வந்து நம்மளுடைய லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்றத பற்றி தான் வந்து இயக்குனர் காமராஜ் சார் சொல்லியிருக்காரு. இதை வந்து ஃபேமிலியோடு பாருங்கள். எல்லாம் வந்து நல்ல சிறப்பான ஒரு படம். இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. இந்த காமராஜ் சார் ரொம்ப அருமையாக இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த 4 விதமான கதைகள் சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் ஒரு நாள் நம்மளாம் பார்த்து நொந்து வெந்து என்ன மனப்போராட்டத்தில் இந்த கதையை அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இது இன்னும் ஒவ்வொரு கதையும் ஒரு படமாக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. இருந்தாலும் இது ஒரு திறமை தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அவார்டு வாங்கியிருக்கேன். அடவி இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கோம். இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கும். ஏன்னா 4 கதைகள், 4மே அருமையான கதைகள். 4ம் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டோகிராஃப் வந்து 4 கேமராமேன், 4 காலகட்டங்கள், அந்த மாதிரி 4 ஹீரோயின்ஸ்லாம் இருந்தாங்க. பட் இதில் 4 ஹீரோ, 4 இது. பட் எடிட்டர்ஸும் 4. நான் இதில் வந்து வெற்றி சார் நடித்த போர்ஷன் எடிட் பண்ணேன். அது ரொம்ப இன்றைக்கி நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு கதை. அதை எடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி 4 கதைகளும் அதர்ம கதைகள்னு வச்சுருக்கோம். பட் தர்மம் நிலைநாட்டணுன்றது தான் இதோட தீம். அண்ட் காமராஜர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மூலிமா. ஏன்னா அப்படி ஒரு அருமையான கதைகள். அவரே தனியாக நின்று ஒன்றா பண்ணிகிட்டு இருப்பார் ஒவ்வொரு நாளும். சார் இப்போ எங்கே போய்ட்டுருக்கீங்கன்னா சாங் ரெக்கார்டிங். ஒரு படத்துக்கு ஒரு வேலைன்னா அப்புறம் 4 டெக்னீஷியன், 4 கேமராமேன், 4 மியூசிக் டைரக்டர், 4 எடிட்டர், ஸோ 4 ஹீரோ ஹீரோயின், அந்த மாதிரி. ஸோ எல்லாரோடையும் பயணிக்கணும், எல்லாரையும் பிடிச்சி கொண்டு வரணும், ஸ்பாட்டுக்கு கொண்டு வரணும், ரெக்கார்டிங் தேட்டர் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். நிறையா அவார்ட்ஸ் வாங்கும். தேங்க்யூ. ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டுருக்கு தேட்டரில். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட் வீக்கும் வந்து கண்டினியூ ஆகும் நம்புகிறோம். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஆந்தாலஜி கதையை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் ரொம்ப போராடி தான் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. நான் உங்களுடைய சாக்ஷி அகர்வால். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதர்மா கதைகள் மாதிரி ஒரு நல்ல படம் வந்து மக்களுக்கு சேரணும். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் காமராஜ் சார் இந்த கதை சொல்லும் போது பர்சனலாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இவ்வளோ இறங்கி ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பர்சனலி ஐ ஃபீல் தட் எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல் இந்த படம் பார்க்கணும், இந்த படம் போய்ட்டு சேரணும். எல்லா ஃபேமிலிஸ்குள்ளே, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இது சேரணும். பிகாஸ் 4 கதையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் எடுத்திருக்கோம். புது புது பர்செப்ஷன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் ஒரு விஷயம் பார்க்கலான்னு இதில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனலாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே பிக் தேங்க்ஸ் டு காமராஜ் சார், பிக் தேங்க்ஸ் டு வெற்றி, அண்ட் பிக் தேங்க்ஸ் டு என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. மொத்த டீமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க 4 கதையில் டிஃப்ரெண்ட் டெக்னீஷியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட், டிஃப்ரெண்ட் எடிட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கேமராமேன் எல்லாருமே ஒரு பில்லராக இந்த படத்துக்காக நின்றுட்டுருக்கோம். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் ஐ வுட் லைக் டு சே, உங்களுக்கு யாருக்குமே இந்த படம் பார்க்கணுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பர்சனலாகவே டிக்கெட் வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேன். பிகாஸ் ஐ ஃபீல் that this kind of movie should reach more and more. So any of you want to see the movie, இன்ஸ்டாகிராமில் உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் பர்சனலாக டிக்கெட் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டைம் என் அம்மா படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டினாங்க. அந்த அம்மாவோட கண்ணில் அந்த ஒரு ப்ரௌடு ஃபீலிங் பார்த்து நம்ம மனசில் அது ஒரு ரொம்ப எனக்கு டச் ஆகிடுச்சு. தட் ஓகே, ஃபைனலி அம்மா அப்பா ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் மீ ஆஸ் அன் ஆக்டர். ஸோ அந்த விஷயம், ஏன்னா அம்மா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. என்னோட செக்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லாருடைய செக்மெண்ட். அண்ட் எனக்கு ரொம்ப பாராட்டினாங்க அம்மா. தட் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கண்டென்ட் நீ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள் நீ பண்ணணும். பிகாஸ் சினிமா இஸ் அல்டிமேட்லி இதர் என்டர்டெயின்மெண்ட் ஆர் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த விஷயம்னால ஐ ஃபீல் தட் எத்தனை பேருக்கு என்னால் சேர முடியுது, நான் அதை சேர வைப்பேன். அண்ட் அதனால தான் இந்த சின்ன படமோ பெரிய படமோ விஷயம் கிடையாது, நல்ல கண்டென்ட் போய்ட்டு சேரணும். ஸோ ஈவன் நவ் ஐ எம் சேயிங் எனிபடி வாண்ட்ஸ் த டிக்கெட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன். சொல்றாங்க. ஆனா வந்து உங்களுக்கு கதை பிடிக்கலையா? நீங்க தமிழ் பத்தி வேணாம், நம்ம வந்து பாலிவுட் ஹாலிவுட்லாம் போயிட்டு வரேன்னு
இல்லைங்க, அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு எப்போவுமே தமிழ் தான். ஏன்னா என்னோட ஸ்டார்டிங்கே தமிழ் தான், என்னோட பேஸே தமிழ் தான், என்னோட வீடே சென்னை தான். நான் ஃபுல்லாகவே ஒரு தமிழ் பொண்ணாகவே இருக்கேன் இப்போது. ஸோ கண்டிப்பாக மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஆல்வேஸ் டு தமிழ் சினிமா. அண்ட் நடிக்க மாட்டேன்னு கிடையவே கிடையாது. எனக்கு என்னன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட் இருக்கணும், இல்லை ரொம்ப இந்த மாதிரி செட்டப் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அப்படி கிடையவே கிடையாது எனக்கு. ஐ எம் ரெடி டு ஆக்ட் as long as the content is good. ஸோ ஒரு ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். எதுக்கு நம்ம இந்த கதை எடுக்கிறோம், யாருக்கு நம்ம டார்கெட் பண்ணுறோம், எதுக்காக நம்ம சினிமா மாறும், சும்மா ஒரு படம் எடுக்கிறதுக்காக நம்ம பண்ணல. ஸோ அந்த மாதிரி நல்ல கதைகள் இருக்குன்னா 100% நான் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணுவேன். ஆஸ் ஐ செட், எனக்கு பெருசு டிமாண்ட்ஸும் கிடையாது. 10 பேர் வரணும் என் கூட, ஆன்ராஜ் வரணும், ஆர் இவ்வளோ பட்ஜெட் கொடுத்தா தான் நான் நடிப்பேன், கிடையவே கிடையாது. நல்ல ரோல்ஸ் தான் நான் கண்டிப்பாக நடிப்பேன். இன்ஃபேக்ட் ஐ எம் ஆல்சோ ஓப்பன் டு டூயிங் இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர் ரோல்ஸ், பிகாஸ் ஐ ஃபீல் அந்த கதையில் நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் தான் விஷயம். ஸோ நம்மளால அந்த கதையை மாறுது, நல்ல கான்ட்ரிபியூஷன் வருதுன்னா ஐ எம் டெஃபினெட்லி ஓப்பன். எனி குட் ஸ்கிரிப்ட்ஸ் யூ ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ. இந்த ஆந்தாலஜி கதையில் வழக்கமாக ஒவ்வொரு கதைக்கும் ஒரு டைரக்டர் இருப்பாங்க. இதில் வந்து நானே டைரக்டர் ரைட்டராக இருக்கிறனால இந்த கதைக்கு வந்து கலர் தேவைப்படுச்சு, வெவ்வேறு கலர் தேவைப்படுச்சு. அதனால் டெக்னீஷியன்ஸை வந்து 4 பேராக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் 4 பேரையும் விதவிதமான இதில் போட்டேன். எனக்கு வந்து அதில் அவங்களை ஹேண்டில் பண்ணுறதுல எந்த சிரமமும் இல்லை. ஏன்னா நான் சூஸ் பண்ண ஆட்கள் எப்படி அவங்க ரொம்ப கரெக்டாக வந்து அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அது ரொம்ப சில ஐடியாக்கள்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த 4 கதைகள் 4 டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறது மிக சிறப்பாக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு கலர்ஃபுல்லாக வந்து படம். இப்போ வந்து நீங்கள் நல்ல கதைகள் எடுத்துருக்கீங்க, ஆனால் தேட்டரில் வந்து உங்கள் தேட்டர் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க, போயிட்டு இருக்கு. இல்லை, அதாவது எனக்குன்னு ஒரு சில தேட்டர்ஸ் கிடைச்சாலும் அந்த தேட்டர் ஃபுல்லாகிற அளவுக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. ஸோ நான் நினச்சது என்னென்னா பெரும்பான்மையான ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது. அது என்னோட நோக்கம் ஃபுல்ஃபில் ஆச்சு. என்னோட ஸ்கேல், என்னோட படத்தோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தேட்டர் கிடச்சிது. ஸோ அந்த தேட்டர்களில் வந்து மக்கள் வந்து பார்த்து நிறைய பாராட்டுகளை கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி.